தினம் ஒரு திருப்பாவை பாடல் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஆறாம் பாடல் முதல் 15ஆம் பாடல் வரை 10 பாடல்களில் 10 பெண்களை துயில் எழுப்புவதைப் போல 10 ஆழ்வார்களை குறிப்பிடுகிறாள். இப்பாடலில் திருமழிசை ஆழ்வாரை குறிப்பிடுகிறாள். பொருள்: பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்திற்கு சொந்தக்காரன், வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல். உலக மக்கள் மாட மாளிகை, பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். யார் பேசுவதையும் கண்டு கொள்ளாமல் பெருமாளையே எந்நேரமும் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் திருமழிசை ஆழ்வார் இயல்புகளை குறிப்பிடுகிறாள். நாமம் பலவும் நவின்றேலோர். இதில் நாமங்கள் பலவற்றை கூறி திருக்குடந்தை ஆறாவமுதனை எழுந்து வா என்று அழைத்த திருமழிசை ஆழ்வாரை பாடுகிறாள். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.